இருக்கிறவராக இருக்கிறவரும் இனியவருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். உள்ளம் கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன். ஏசாயா 49:16. இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது. கர்த்தர் இஸ்ரவேலை பார்த்து, நீ என் தாசன், நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்று சொல்லுகிறார். இஸ்ரவேல் தேசத்தாரை குறிக்கும் இந்த வார்த்தை ஆவிக்குரிய பிள்ளைகளாகிய கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட நம்மையும் குறிக்கின்றது. இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டு அவரால் இரட்சிக்கப்பட்ட ஜனங்களாகிய நம்மை தமது பிள்ளைகளாக மாற்றினார். கர்த்தர் அவருடைய பிள்ளைகளாகிய நம்மை தம்முடைய உள்ளங்கைகளில் வரைந்து வைத்திருக்கிறார். உள்ளங்கை என்பது அவருடைய இருதயத்தில் வரையப்பட்டிருப்பதற்கு அடையாளம். கர்த்தர் எப்போதுமே நம்மை பற்றி நினைத்திருப்பதனால் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகின்றார். நம்முடைய சுகத்தை விரும்புகிறார். நம்முடைய சுமைகளை ஏற்றுக்கொண்டுள்ளார். வருத்தப்படுகின்ற ஒவ்வொருவரையும் பாரத்தை அவரே ஏற்றுக்கொண்டுள்ளார். தம் ஜனத்தை பார்த்து, உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது என்று சொல்லுகிறார். நம்முடைய இருதயத்தின் மதில்கள் அநேக நேரங்களில் சோகத்தால் இடிந்து போனது போல், பாலாய் போனது போல இருக்கலாம். அதை மீண்டும் கட்ட வேண்டும் என்று விரும்புகின்றார். ஒரு தாய் தன் குழந்தைகளிடம் எத்தனை பொறுமையாகவும் மென்மையாகவும் அன்பாகவும் இருப்பது போன்று அவர் நம்மேல் கரிசனையாக இருக்கின்றார். ஜெபம். அன்பின் பரம தகப்பனே, எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே, உம்முடைய உள்ளங்கைகளில் எங்களை வரைந்து வைத்திருக்கிறேன் என்ற உம்முடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.